யாரோ பேசி இருதயத்தில் காயப்பட்டு இருக்கிறீங்களா? அவங்களோட வார்த்தை உங்கள் காதில் கேட்க முடியாதபடி இருதயம் காயப்பட்டு நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. எரேமியா 30வது அதிகாரத்தில் 17வது வசனம் பாருங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது நம்மளுடைய சரீரத்தில் ஏதாவது காயமாயிடுச்சு அப்படின்னா மாத்திரை, மெடிசன், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் சிலர் பேர் பேசி நம்ம இருதயத்தில் நொறுக்கப்பட்டிருப்போம்ல, நம்மளால் கேட்க முடியாத வார்த்தைகளை கேட்டு காயப்பட்டு இருப்போம்ல. ஆனால் ஏசப்பா நன்மை செய்கிற ஜனங்களே ஆண்டவருடைய இருதயத்தை காயப்படுத்தினாங்க. இப்போ நம்ம மாத்திரம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவளால் தான் வாழ்க்கையை மறித்தரலாம். இப்படி நம்மளை பேசுகிறாங்களே, இப்படி நம்மளை அசட்டை பண்ணுறாங்களே, இப்படி நம்ம பரியாசம் பண்ணுறாங்களே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை நேசிக்கிறனால அவர் சிலுவை போய் அவர் பரிசுத்தமாக ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. இயேசுவே, அந்த ரத்தத்தினால தகப்பனை இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, என்னை தேற்றுங்க, என்னை ஆறுதல் படுத்துங்க என்ற நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் கேட்கும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம், கவலை, துக்கம் எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றுவாங்க. ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு கர்த்தர் வேத வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தில் காயப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை நிச்சயமாகவே கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார்.